ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே 2025 வருஷத்தில் தேவன் நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு உதவி செய்யக்கூடிய, சகாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆராதனை என்பது தேவ பலத்துக்குரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், தேவ பிரசன்னம் நமக்குள்ள இறங்குது. நம்முடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், சத்ரு போராட்டங்கள் எல்லாம் அழிக்கக்கூடியதை தான் தேவனுடைய வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே நீங்கள் ஆராதனை அசட்டை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பலவீனமாகவே இருப்பீங்க, வியாதியாக இருப்பீங்க, போராட்டத்தில் இருப்பீங்க, பிரச்சனைகள் இருப்பீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே தேவனுடைய ஆராதனை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், சிலருக்கு அந்த வாஞ்சை, தாகம், தரிசனம் இருக்கும். அதில் நாம் முன்மாதிரியாக இருக்கணும். ஆகவே முன்மாதிரியாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனத்தில் அப்படியாய் சொல்லப்பட்டுகிறது. சங்கீதம் 29:11. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவ பலனை பெற்றுக்கொள்ளும்படியா தேவ சமூகத்தை தேடணும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு, நீ தேவ ஜனமா இருந்தா தேவனுடைய பலன் உனக்குள்ள ஆளுகை செய்யும், உன்னை பலப்படுத்தும். அருமையானவர்களே, தேவன் பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனம். ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனம். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு, அப்போ நல்லா கவனிங்க, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு என்பது, அசதி என்பது எப்போ வரும்னு தெரியாது. ஏதாவது ஒரு காரியத்தை மனதில் நினச்சிப்போம், சோர்ந்து போயிடுவோம். என் பொண்ணு எப்படி இருக்கு தெரியலையே, சாப்பிட்டுச்சோ சாப்பிட்லையோ அப்படின்னு சொல்லி தாய்ங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போது அதை குறித்து யோசித்தே இருப்பாங்க. ஏதாவது ஒரு செய்தியை வாசிக்கும்போது பாருங்க, பிள்ளைங்க போனாங்க, அந்த பஸ் கவுந்துச்சு அப்படின்னோன்னா, ஐயோ என் பிள்ளை எப்படி ஆச்சோ அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடுவாங்க. சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சோர்ந்து போவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே சோர்ந்து போவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்.
நல்லா கவனிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பரிசுத்தாவி பெற்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க. பரிசுத்தாவி கை பெற்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்குள்ள பலன் இருக்குதா? சோர்ந்து போலுக்கு பலன் கொடுப்பேன்னு சொன்னார். தமது ஜனத்துக்கு கர்த்தர் பலன் கொடுப்பேன்னு சொன்னார். நான் உன்னை பலப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாதது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எப்படிங்க பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து மட்டும் அல்ல, பாருங்க, எனக்கு சாட்சியா இருப்பீங்க. அப்போ தேவ பலன் நமக்குள்ள வரும்போது, பரிசுத்தாவினால் உண்டாகிற பலன் நமக்குள்ள வரும்போது நாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? சாட்சிகளா இருக்கணும். சாட்சிகளா இருக்கணும். ஆகவே சோத்திரம், வேதத்திலிருந்து ஒரு சிலரை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லோரும் சாட்சிகளா இருக்கிறோம். 11 பேரோடு கூட பாருங்க, பேதுரு ஒருத்தன் பேசுறான், பின்னால 11 பேர் நிற்கிறாங்க. அதிலே சொல்லப்பட்டிருக்கோம் 14ஆம் வசனத்தில் 11 பேரும் நிற்கிறாங்க, பேதுரு மட்டும் பேசுறான். இந்த இயேசுவை எழுப்பினார், அதற்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம்னு சொன்னான். ஆகவே நீங்களும் நானும் உயிர்த்த இந்த இயேசுக்கு சாட்சியா இருக்கணும். உயிர்த்த இந்த இயேசுக்கு சாட்சியா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்துல 2 பேர் மட்டும் வரல. யாருன்னா தீமோத்தேயு, அவங்க தீமோத்தேயு மனைவி வந்தது, அவர் வரல. அதே மாதிரி லாவண்யா வந்தது, அவரு என்ன பண்ணல, வரல. இவங்க 2 பேரும் ஆப்சண்ட். நல்லா கவனிக்கா. மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்ல சொன்னான், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்துல வரும் என்று சொல்லி அவன் சொல்ல சொன்னான். அப்போ அல்லும் பகலும் பொசியாமலும் குடியாமலும் 3 நாள் உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்போ அந்த உபவாசித்து ஜெபித்ததினால காரியம் மாறுதலாய் முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரியம் எப்படி முடிஞ்சது? ஆமா. அப்போ ஆகானால் சொல்லப்பட்ட அந்த காரியம் 127 தேசத்தின் ராஜா என்ன பண்ணா, முத்திரை போட்டு அந்த ஜனங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சோத்திரம் அவன் கட்டளையிட்டான். ஆகவே இந்த உபவாச ஜெபம் காரியத்தை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரியத்தை மாற்றக்கூடியது உபவாச ஜெபம். நீங்கள் ஒரு வேளை சாப்பிடாதிருந்தா நான் செத்துடுவேனே, 2 வேளை சாப்பிடாதிருந்தா சோத்திரம் அப்படி நினைக்கக்கூடாது. நான் இங்கேருந்து திருத்தணிக்கு போனேன், ஒரு டீ குடிச்சிட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க டீ குடிக்க சொன்னாங்க. பாஸ்டர் வீட்லேயும் சொன்னாங்க, எலிசபெத் வீட்லேயும் சொன்னாங்க. நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் தண்ணியாவது குடிக்க, நான் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கடந்து வந்துட்டேன். வழியில் டீ குடிக்கலான்னு சொல்லி டயர்டாக வந்துச்சு, ஆனாலும் இங்கே வந்து உக்காந்துட்டேன். சோத்திரம். அப்போது நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு பாரம் இருக்கணும், நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். என் புருஷன் சம்பாதிக்கிறார், கொடுக்கிறார், ஊழியத்துக்காக குடும்பத்துக்காக செய்கிறாரு. ஆனால் இவர் இப்படியே போயின்னு இருந்தாக்கா நரகத்துக்கு போயிடுவார அப்படின்னு சொல்லி புருஷனை குறித்து
மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து நமக்கு தரிசனம் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே சோர்ந்து போலுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவின் பலத்தை எதற்காக கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, நம்ம குடும்பம் சாட்சியா இருக்கணும். நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். நான் மட்டும் சபைக்கு வரேன், எங்கள் வீட்டுக்காரர் வரவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதை நாம் பின்பற்றணும். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பேதுரும் யோவானும் சொல்றாங்க, தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். உயிர்த்த இந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோமா? செத்து போன இயேசுவை தான் ஆராய்ச்சின்னுக்கிறோமா? ஆராதனைக்கு லேட்டாக வர்றவங்கெல்லாம் செத்து போன ஆராதனை தான் விசுவாசிக்கிறாங்க. உண்மையாக உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையணும்னு சொன்னால் தேவ சமூகத்தை தேடணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு. ஆகவே தேவ சமூகத்தை தேட 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 தேவ பலன் நமக்குள்ளாக ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆராதனை என்பது சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆராதனை என்பது சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆராதனையில் தேவ பிரசன்னம் இறங்குது. அநேகருக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் கடந்து வருகிறது. ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறார், அசைவாடுகிறார், பலப்படுத்துகிறார், கிருபையினால் நிரப்புகிறார், இரக்கத்தினால் நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார். ஆகவே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்ற வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கணும். யாரும் அங்கே சத்தம் பேசுறது? டேய், நல்லா கவனிங்க. பேதுரு யோவானும் தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரல வாசிங்க. போதும் போதும் போதும். இப்போ 25ஆம் வசனத்தை வாசிக்க. அதுலயே 25. கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பிற்பாடு சமாரியரில் அநேகர் நல்லா கவனிங்க. இப்போ ஸ்தேவான் கொல்லப்பட்டான், கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டான். அதுக்கப்புறம் சீசர்கள்லாம் சிதறுண்டு போயிட்டாங்க. அப்போது பிலிப்பி என்கிறவன் சமரியா பட்டணத்துக்கு போய் சத்தியத்தை சொல்கிறான். அநேக அற்புதங்கள் நடக்கிறது, அநேகர் விசுவாசித்தாங்க. அதே சமயத்தில் இவங்க அங்கேருந்து போயிட்டு பாருங்கள், சமரியா பட்டணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எருசலேம் பேர்லாம் போயிட்டாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் மனம் திரும்பினாங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல்
அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரல வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 20லேருந்து 22. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நல்லா கவனிக்கா. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே கடந்து போகிறான். எருசலேம் கடந்து போயிட்டான், யூதேயா கடந்து போயிட்டான். அங்கே சோத்திரம் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே ஆண்டவர் சொன்னார், சமாரியாவிலும் யூதேயா முழுவதிலும் எருசலேமிலும் எனக்கு எப்படி இருக்கணும்? சாட்சிகளாக இருக்கணும். உலகத்தின் முடிவு பரியந்தம் நாம் சாட்சியாக இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். பழைய விசுவாசிக்க என்கிட்ட கேட்பாங்க, அந்த சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, அந்த பிரதர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. அவங்க இங்கிருந்து கடந்து போனவங்க, உங்களை குறித்து அறிந்திருக்கிறாங்க. உங்களுடைய அன்பையும் சத்தியத்தையும் விசுவாசத்தையும் அறிந்திருக்கிறாங்க. அதனால தான் என் இடத்துல விசாரிப்பாங்க, கர்த்தர் நல்லவர். ஆகவே அவங்க சாட்சியாக இருக்கிறாங்களா, உறுதியாக இருக்கிறாங்களா, உண்மையாக இருக்கிறாங்களா, உத்தமமாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து என்னோடு பகிர்ந்து கொள்வாங்க. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் உலகத்தின் முடிவு பரியந்தம் எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். ஆண்டுடைய அபிஷேகம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், பரிசுத்தாவி நம்மிடத்தில் வரும்போது நாம் பலனடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தாவி நம்மிடத்தில் வரும்போது பலனடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆவின் ரஞ்சி இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறவங்கள அதாவது துரத்துறதுக்கு இல்லை, விழுவதற்கல்ல, அங்கிருந்து இங்கே வர்றதுக்கல்ல. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். முதல்ல அபிஷேகம் வரும்போது நல்லா கவனிங்க. நான் பாஸ்டர் வீட்டில் இருக்கும்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கடந்து வந்தேன். அப்போது எனக்கு ஒரு அம்மா, 3 பேர் தான் இருக்கிறாங்க அங்கே. ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, இப்போ பரிசுத்தாவியான இறங்கி வருவார், யார் ஆயத்தமாக இருக்கிறீங்களா அவங்க மேலே அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. நான் கரசின் வாங்கின்னு வரேன் பாஸ்ட் வீட்டுக்கு. அப்படி அதை வச்சுட்டு முழங்கால் பண்ணிட்டேன். உடனே எனக்குள்ள அபிஷேகம் வந்துடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், எனக்குள்ள உடனே அபிஷேகம் வந்துடுச்சு. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. சோத்திரம். நான் ரொம்ப நாளாக இந்த பொன்னேரிக்கரை ஏரிக்கு பாச இசைகள், அருள்பிரகாசம் பாசு அநேகர் போவாங்க காத்திருப்பு ஜபத்துக்கு. நான் போகவே மாட்டேன், ஏன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன பாஸ்டர் என்ன ஒரு நாள் கூட்டுவாங்க பாஸ்டர்? இல்லை இல்லைப்பா நீ இங்கே இருப்பா அப்படின்றாரு. அப்போ நான் அந்த வீட்டை பிள்ளைங்களை பார்த்து நிற்கணும், அதான் என்னுடைய பொறுப்பு. ஆகவே அவங்க பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். அந்த அபிஷேகம் பெறுவதற்கு நமக்கு வாஞ்சை இருக்கணும், தாகம் இருக்கணும், தரிசனம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாரம் அப்படின்னு சொல்லி நான் வாஞ்சியோடு எதிர்பார்க்கணும், தரிசனத்தோடு எதிர்பார்க்கணும். நம்ம அபிஷேகம் பெற்றா தார்மாராக பேசுவோம், கையை தட்டுவோம், இப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அபிஷேகமே வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க, அபிஷேகமே வராது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது முதலாவது எல்லா பலத்தையும், தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க.
காண்டா மிருகத்து ஒத்த பலத்தை கர்த்தர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக. அப்பப்போ விழுந்துடுவோம், அப்பப்போ பின்மாற்றத்தில் போயிடுவோம், அப்படி தான் இருப்போம். ஆனால் நாம் தேவனுக்காக சாட்சியாக இருக்கணும்னு சொன்னால் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த பிலிப்பு, பேதுரு பாருங்க, பேதுரு எத்தனை முறை பின்வாங்கி போனான். ஆனாலும் உயிர்த்த இந்த இயேசுவை கண்ட மாத்திரத்தில் இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி 11 பேர் கூட இருந்து அவன் பிரசங்கம் பண்ணான். பாருங்க, ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி பேதுரு மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. காரணம் இந்த பவுல் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் சவுலாக இருக்கும்போது சேவானுடைய கல்லறை அந்த அவன் துணிகளை எடுத்து அவன் வச்சிருந்தான். கல்லெறிந்து கொள்ளும்போது அவன் துணியெல்லாம் அவன் தான் வச்சிருந்தான். ஆகவே அவன் ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து அவன் சந்தித்த பிற்பாடு அவன் கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக எல்லாவற்றையும் குப்பையுமாக நஷ்டமாக விட்டு ஆண்டவரை பின்பற்றினான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கென்று சாட்சியாக இருப்போம் சொன்னால் இந்த தக்கோலத்தை நம்மை சுற்றி இருக்கிற மக்களை சீக்கிரமாய் நாம் ஆதாயம் பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோத்திரம். பேதுரு, யோவான், அதே மாதிரி பிலிப்பு, பவுல் எல்லாரும் தேவனுக்காக ஆதாயம் பண்ணினவர்களாய் காணப்பட்டாங்க. உயிர்த்த இந்த இயேசுவை சாட்சியாய் சொல்லி அருமையானவர்களே, பரிசுத்தாவின் பலத்தினால் நிறைந்து சாட்சி சொன்ன பிற்பாடு அநேகர் ரட்சிக்கப்பட்டு அருமையானவர்களே சோத்திரம், சமரியாவிலும் அதே சமயத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியாய் மாறினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நல்லா கவனிக்கணும். அப்போ ஆபேல் கொடுத்த காணிக்கைக்காக ஒரு சாட்சி ஆண்டவரே சொல்றார். நீதிமான் என்று சாட்சி சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. காயின் கொடுத்தது நிலத்தின் கனிகளில் கொடுத்தான். ஆனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற உணர்வோடு கூட அவன் என்ன பண்ணான்? பலி செலுத்தினான். ஆபேல் பலி செலுத்தினான். அவருடைய பலி எப்படிப்பட்டதாக இருந்தது? எப்படிப்பட்டதாக இருந்தது? மேன்மையாக இருந்தது. மறுபடியும் வாசி மாதா. மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நல்லா கவனிக்கணும். ஒரு விசுவாசி சொன்னார், நான் தசபாகம் கொடுக்காததுனால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் பாஸ்டர். ஐயோயோ, இப்படிப்பட்ட கஷ்டம் வரவே கூடாது அப்படின்னு சொன்னார்.
அப்புறம் அவர் ஒழுங்காக கொடுக்குறார். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்தும் போது அது கர்த்தருக்கு உரியதாய் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், கர்த்தருக்குரியதாய் மாறணும். அது அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறும். சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை எபிரேயர் 11:4 வாசிக்கலாம். 11:4. சரி, எபிரேயர் 11:5 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். சாட்சி பெற்றான். சாட்சி பெற்றான். அப்போ தேவன் கொடுக்கிற சாட்சி ஒன்று, தேவனுக்கு பிரியமான சாட்சி என்று ஏனோக்கு குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் யாருக்கு பிரியமாக இருக்கிறோம்? மனுஷனுக்கா, உலகத்துக்கா, போதகருக்கா, இல்லை மற்ற விசுவாசிகளுக்கா, புருஷனுக்கா, மனைவிக்கா, பிள்ளைகளுக்கா, எப்படி நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கணும். நம்ம சாட்சி பாருங்க, 3 சாட்சி இருக்கிறது. தண்ணீர் ஒரு சாட்சி கொடுக்கும், வானம் ஒரு சாட்சி கொடுக்கும், அதுக்கப்புறம் ஆவியானவர் ஒரு சாட்சி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் வாழ்கிற காலத்தில் சாட்சி பெற்றான். வாழ்கிற காலத்தில் சாட்சி பெற்றான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நாங்கள் பலன் அடைவது மட்டுமல்ல, சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது காரியத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து திரும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்போ ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, இளைப்ப வராது, சோறு வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? புது பலனை பெற்றுக்கொள்வாங்க. புதிய பலனை பெற்றுக்கொள்வாங்க. அப்போ நாம் தேவ சமுத்திரம் காத்திருக்கிறோமா? ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் காத்திருந்தா ரொம்ப நேரம் காத்திருக்கிற மாதிரி நாம் நினைப்போம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறார். பிரியமாக இருக்கிறார். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கணும். காத்திருக்கணும். நம்ம காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் வசனத்தை வாசித்து காத்திருக்கணும், ஜெபத்தில் காத்திருக்கணும், துதித்து காத்திருக்கணும், தேவ மகிமையை படுத்தி அருமையானவர்களே ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, ஊழியங்களுக்காக, சபைக்காக, சபை மக்களுக்காக நாம் காத்திருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு காத்திருக்கள் புது பலன் அடைவார்கள். எப்படிப்பட்ட புது பலன் அடைவார்கள்? வாசிக்கலாம். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாக இருக்க. அப்படின்னு சொன்னால் காத்திருக்கிறது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னால் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே கிருபையாக பலன் அடைவார்கள். கிருபையாக
தேவ பலனை அடைவார்கள். புது பலன் என்பது தேவனால் உண்டாகிற புதிய பலன், கிருபையாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எந்த ஜபத்துக்கும் வரமாட்டாங்க. இந்த பிள்ளைங்களை பார்க்கறதே, என் குடும்பத்தை பார்க்கறதே எனக்கு போராட்டம் பெருசா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கணும். காத்திருந்தா நமக்கு முன்னால வர பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருடைய கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், நமக்குடைய வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலை தோறும் கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்குது? பிரியமா இருக்குது. ஆகவே காலை எழுந்து ஸ்தோத்திரம், நம்ம நல்லா கர்த்தரை தோத்திரம் பண்ணோம், நல்லா தோத்திரம் பண்ணோம். ஐயோ இந்த பிரச்சனை பிடிக்குதே, கடங்காரம் வந்துருவானே, கஷ்டம் இருக்குதே, பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நினைக்க கூடாது. நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வது போல நாம் துதித்து கொண்டே இருக்கணும். துதித்து கொண்டே இருக்கணும். துதி துதி. அருமையான எரிகோ கோட்டையை உடைச்சு போட்டது. ஆகவே நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள், கடன் தொல்லையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும், அந்த வியாதியாக இருக்கலாம், எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுகிறது துதியினால தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் துதிக்க துதிக்க கிருபை நமக்குள்ளாக பலன் உண்டாகிறது. யூதாவுடைய புத்தகம் முதல் அதிகாரமாக இருக்குது. 21ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னால் இருக்கும். இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. நாம எதை காத்திருக்கணும்? இரக்கத்தை பெற காத்திருக்கணும். ஆகவே இரக்கத்தினால் நமக்கு பலன் உண்டாகிறது, கிருபையினால் நமக்கு பலன் உண்டாகிறது. ஆகவே கர்த்தராகிய கர்த்தர் தம்முடைய காத்திருக்களுக்கு புதிய பலன் கொடுக்கிறார், புதிய பலனை கொடுக்கிறார். ஆகவே கிருபையினால் நமக்கு பலன் உண்டாகிறது, இரக்கத்தினால் நமக்கு கிருபை உண்டாகிறது. அல்லேலூயா. இரக்கத்தினால் பலன் உண்டாகிறது. இரக்கம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் தேவை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பெதஸ்தா குலத்தில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அங்கே படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். நல்லா கவனிங்க, காத்து கொண்டு இருக்கிறாங்க. சோத்திரம். யாரு முதல்ல இறங்குறானோ அவனுக்கு என்ன ஆகும்? அவனுக்கு என்ன உண்டாகும்? சுகமாயிடுவான். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி சுகமாயிடுவான். ஆகவே தண்ணீர் எப்போது தேவதூதன் வந்து அந்த குளத்தை என்ன பண்ணுவான்? கலக்குவான். அப்போ அப்படி கலக்கின உடனே பாருங்க, எந்த வியாதிசன் அதில் இறங்குறானோ அவன் சுகமாயிடுவான். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தெய்வீக சுகத்தை நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். தெய்வீக சுகம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும், தேவனுடைய வார்த்தையில் காத்திருக்கணும். ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவதூதன் வந்து கலக்கும்போது எந்த வியாதியஸ்தனாக இருந்தாலும் சரி அவன் உடனே இறங்கின உடனே
அவன் சுகமடையக்கூடியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. கிருபைக்கு காத்திருக்கணும், இரக்கத்துக்கு காத்திருக்கணும், சுகம் பெற நாம் காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனோவாவுடைய மனைவி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, நசரேயனாய் இருப்பான், இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு ரட்சிக்க தொடங்குவான். பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி இஸ்ரவேலை ரட்சிக்கிறவனாய் கர்த்தர் உனக்கு மனோவாவுடைய மனைவிக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் கடந்து போகிறான், ஒரு சிங்கத்தை பார்த்தான், தாய் தகப்பன் கடந்து போகிறாங்க, அவன் வேறு வழியாக கடந்து போகிறான். சிங்கத்தை என்ன பண்ணான், அவனுக்குள்ள தெய்வ பலன் வந்தது, உடனே சிங்கத்தை கீழ்ச்சி போட்டான். இப்படி அவனுக்குள்ள மகாபலன் எதனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லும்போது பாருங்க, அவன் தலையின் மேலே என்ன பண்ணக்கூடாது, சவரன் கத்தி படக்கூடாது. அவனை எதற்காக தெரிந்து கொண்டான்னு சொன்னால், இஸ்ரவேலரை பெலிஸ்தர் கைக்கு ரட்சிக்கும்படியாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை என்னையும் கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? நமக்குள்ளா இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் எதற்குள்ளாக இருக்கிறான்னு சொன்னால், அநேகரை ரட்சிக்கும்படியாக, அநேகருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, வேதனையை மாற்றும்படியாக, பிரச்சனையை மாற்றும்படியாக, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே ஸ்தோத்திரம். இந்த மகாபலன் அவனுக்குள்ளாக எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பாருங்க, கடைசி அவனுடைய நிலைமை எப்படி ஆகுது தெரியுங்களா? 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:17. தெலீலாளுக்கு வெளிப்படுத்தி என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போம், நான் அதனால் பலட்சியமாகி. 19ஆம் வசனத்தை வாசி மாதிரியா? நல்லா கவனிங்க. அந்த தெலீலாள் அழகுள்ளவராக இருந்தான், மேன்மையாக இருந்தான். ஆனால் அவருடைய அழகு என்னாச்சுன்னு சொன்னாக்கா, கடைசியில் சிம்சோனை விழும்படியாக செய்தது. அவருடைய கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை மகாபலன் எதற்காக கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னால், நல்லா கவனிங்க, இஸ்ரவேலரை பெலிஸ்தருடைய கையிலிருந்து ரட்சிக்கும்படியாக தேவனுடைய பலன் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? இன்றைக்கு நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருக்கிறார். நாம் சாட்சியாக இருக்க மட்டும் அல்ல, அநேகரை சத்தியத்தை அறிவிக்கவும், பூமி எங்கும் சாட்சியை அறிவிக்கவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம், அருமையானவர்களே, அநேக மக்களை பார்க்கும்போது அவங்க எதுக்கும் ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்காக செபிக்கணும். பாவப்பட்ட மக்களுக்காக, வியாதி உள்ள மக்களுக்காக, மரணப்பிடியில் இருக்கிற மக்களுக்காக, பிரச்சனை உள்ள மக்களுக்காக நாம் கண்ணீரோடு செபித்தா. ஆகவே ஸ்தோத்திரம். அன்னால் கண்ணீர் விட்டபடி நாம் கண்ணீரோடு செபித்தா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆமாங்க, தேவனுடைய கரம் நமக்கு எதற்காக பரிசுத்தாவின் பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, நமக்கு எதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கார் என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்து தேவ சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. ஆகவே மகாபலன் இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கும்படியாக, பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக சிம்சோனுக்கு பலன் கொடுக்கப்பட்டது. கடைசியாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்றான். நல்லா கவனிங்க. 40 வயசுல இருக்கும்போது யோசுவாவை என்ன பண்றாரு? அனுப்புறார். எங்க அனுப்புறாரு? கானான் தேசத்தை பார்க்கும்படியா, வேவு பார்க்கும்படியாக கடந்து போறார். அப்போ 40 வயசு. இப்போ ஆண்டவர் மோசே கிட்ட சொன்ன வார்த்தையின்படி இப்போ 85 வயதாகுது. அல்லேலூயா. எத்தனை வயசு? 85 வயசாகுது. யோசுவாவுக்கு 85 வயதாகுது. வாசிமா. அந்த நாளில் இருந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது என்று சொல்லி யோசுவா சொல்றான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண, உன்னை பலப்படுத்துவேன்னு சொன்னார். சோர்ந்து போருக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர். அருமையாகவே தம்முடைய ஜனத்துக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறோம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆகவே சோர்ந்து போயிருக்கிறோமா, கவலையில் இருக்கிறோமா, பிரச்சனையில் இருக்கிறோமா? ஆகவே சோத்திரம், நாம் தேவ சமூகத்தை தேடணும். ஆகவே நாம் சாட்சியாக இருக்கணும். நம்ம சாட்சியாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. கிருபையாகிய பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரக்கமாகிய பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அருமையாகவே நம்முடைய பலன் எதற்காக கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், அன்றைக்கு பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கும்படியாக பலன் கொடுத்தது போல, இன்றைக்கு அந்தகாரத்தின் பிடியில் இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்தில் கொண்டு வரும்படியாக தேவன் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆகவே அன்றைக்கு மோசே வனாந்தரத்தில் வேவு பார்க்கும்படியாய் கடந்து போன போது 40 வயது உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு 85 வயதாக இருக்கிறான். இப்பொழுது இருக்கிற பலன் எனக்கு குறையவில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். எப்படி பின்பற்றினான்? உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் துணையாக இருக்கிறார். 2 வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். காலேப் உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனுக்கும், யோசுவாவுக்கும், அந்த காலேப்புக்கும், பிள்ளைகளுக்கும் அந்த ஆணை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கால் வைத்த தேசத்தை உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவங்களை அப்படியாய் கர்த்தர் நடத்தினார்.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நல்லா கவனிங்க. நோவா எப்படி இருந்தான்? எப்படி இருந்தான்? உத்தமனா இருந்தான். எப்படி இருந்தான்? உத்தமனா இருந்தான். ஆகவே உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருந்தார். ஆகவே அவன் சந்ததி பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சந்ததி பாதுகாக்கப்படணும்னு சொன்னா உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றணும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் யோபுனுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய 9ஆம் வசனத்தை வாசிமா. இன்னும் உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடுமேன்னு சொன்ன. ஆனா கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, உத்தமனாகிய யோபு என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான உத்தமனாய் காணப்பட்டான். காலேபை குறித்து ஆண்டவர் சொல்றார், உத்தமமாய் பின்பற்றினான். யோசுவா உத்தமமாய் பின்பற்றினான். ஆகவே சோத்திரம், அவருடைய பலன் குறுகி போகவில்லை. 40 வயதில் இருந்த பலன் 85 வயதில் அவனுடைய பலன் குறுகி போகாதபடி பலன் உள்ளவனாய் காணப்பட்டான்.